மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, மை நன்றி உள்ளத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபை நிறைந்தவரே நன்றி. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் உலாவின கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த துதியின் வேளையிலே நீர் அசைவாடின தயவுக்காக நன்றி ராஜாவே. இதோ இந்த நேரத்தில் ராஜாவே உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்க இங்கே கூடியிருக்கிற அனைவர் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மாம்சத்தில் எந்த காரியம் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் என்னை மறைத்து வெளிப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் பேச நினைத்த காரியத்தை ஆண்டவரே அப்பா இதோ இங்கே பிரசங்கிக்கிற வேளையிலே ஆண்டவரே அது ஆண்டவரே ஜனங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரு பிரயோஜனமுள்ள சத்தியமாக இருக்க நாங்கள் இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்தை முற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதி தான் இன்றைய தலைப்பு. இது இயேசுவின் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதே முதல்ல ரீடிங் பண்ணாங்கல்ல, அதே பகுதி எடுத்து வச்சுப்போம். மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 23 - 27 வரைக்கும். அதில் நம்ம பார்க்குறோம், தேவனுடைய ஆலயத்தில் உபதேசம் பண்ணுறவங்க கேட்குறாங்க இயேசு கிறிஸ்துட்ட இந்த அதிகாரம் எந்த அதிகாரத்தில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் செயல்படுறீங்க. ஏன்னா இந்த அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் போய் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து அங்கே போய் ஒரு ஆட்டுக்குட்டியை கழுதைக்குட்டியை பார்ப்பீங்க, அதை அழுத்துட்டு வாங்க, அது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பவனி வராரு. அதெல்லாம் நம்ம அந்த பாம் சண்டே ப்ரொசஷனில் பண்ணோம். நம்ம அதுக்கடுத்த காரியம் தேவாலயத்துக்கு போகும்பொழுது அங்கே காசு விற்கிறவர்கள் அந்த புறாக்கள் விற்கிறவர்கள் இவர்களெல்லாம் ஒரு அதிகாரத்தோடு என் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கல்வர் குகை ஆக்குறீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கவிழ்த்து போடுகிறார் தேவன். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நிமித்தம் அவர் பயன்படுத்தி செயல்படுத்தினார். ஏன்னு கேட்டால் அவரை தெரிஞ்சிருக்கு, அவருக்கு இது தேவனுடைய ஆலயம், இது தேவன் தங்கும் ஆலயம். இந்த இடத்துல கல்வர் குகையாக்கி அதை பரிசுத்த குலைச்சலாக்கி அவங்க ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு தன் தகப்பன் வீட்டை இந்த மாதிரி தூஷணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தோட அந்த அதிகாரத்தோடு அவர் எல்லாத்தையும் கவிழ்த்து போடுறாரு. அப்போ அதை பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த வழி அருகே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அத்தி மரத்தை பார்த்து அது கனி கொடுக்காததுனால அதை அது இங்கே வசனம் 21 படித்து பாருங்கள். அதில் இயேசு அவர்களை நோக்கி 20ஆம் வசனம், சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை 19 அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளின்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. உடனே அந்த அத்திமரம் அவர் சொன்ன அந்த மாத்திரத்திலே பட்டு போயிற்று. அப்போ சீஷர்கள் அதை கேட்டு இந்த அத்திமரம் இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்தது அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே நடக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சொல்லிட்டு வராரு. அவரோட அதிகாரத்தை அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்திட்டு வராரு. அதாவது நாவின் அதிகாரம், மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்கிறது போல் அது இயேசு ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தம் அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அப்போ சொல்கிறாரு, அதே போல் நீங்களும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழுவும் போகும்னு சொன்னீங்கன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை குறித்து இங்கே பேசிக்கிட்டு வராரு. அப்போ அந்த பிரதான ஆசிரியர்கள் தேவாலயத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, நீங்கள் எந்த அதிகாரத்தில் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட ஒரு கேள்வியை வச்சுட்டு அவங்க சொல்லாதது நிமித்தம் அதை மறைச்சிட்டு போகிறார். ஏன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து அவங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வேத பகுதியில் இயேசு எவ்வளோ வல்லமை உள்ளவராய் அங்கே நின்று தன் பிதாவுக்காக தன் பிதாவின் இடத்துலேருந்து பரலோகத்திலிருந்து பெற்று வந்த அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எந்தெந்த வகையில் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தினார், நாம் எப்படி நம்மளோட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றத குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அதிகாரம்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு தெரியும், அதிகாரத்தில் இருக்கிறவங்கன்னா ஒரு மேல் உயரத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த அதிகாரிகளாக இருக்க முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்களுக்கு அடங்கி போகணும். நம்ம அதுதான் அந்த அதிகாரத்தன்மையில் இருக்கிறவங்க, ஆளுகை செய்கிறவங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா ராஜாக்கள் இருக்கிறாங்க, அடுத்து பிரதம மந்திரிகள் இருக்காங்க, தேசத்தை ஆளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா சும்மா யாரையும் போய்
சூஸ் பண்ணி அப்படியே போய் அங்கே வச்சிட முடியாது. அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. அவங்க யார் அந்த குவாலிஃபையாக இருந்தாங்கன்னா தான், அதுக்கு குவாலிஃபைடாக இருந்தாங்கன்னா தான் அவங்கள போய் அந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க முடியும். அதே போல் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து இருக்கிறாங்கன்னா எல்லாரையும் போய் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு. அவங்க அந்த எஜுகேஷன், அந்த டீச்சிங் எஜுகேஷனை படிச்சுட்டு போகிறவங்களா இருந்தால் தான் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு அவங்க போக முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்திலையும் ஆண்டவர் நியமித்த பிரகாரம் தலைவர் வந்து கணவன் இருக்கும்போது அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரத்தை குறித்து நம்ம இந்த உலக காரியமாக பார்க்குறோம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வகையான தகுதி தேவைப்படுது. ஆனால் கர்த்தர் வந்து நம்மகிட்ட இருந்து ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கும்போது அவர் எந்த தகுதியும் எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் வந்து யாராயிருந்தாலும் அந்த அதிகாரம், ஏன்னா இந்த வசனங்கள் யாவும் நம்ம எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நம்ம கரத்தில் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் அவர் பாராபட்சம் பார்க்குற தேவனே கிடையாது. நீ இந்த ஸ்தானத்தில் இருந்தாதான், நீ படிச்சிருந்தாதான், உனக்கு உயர்வு இருந்தாதான் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கையில் கொடுக்குறான்னு ஆண்டவர் எங்கேயுமே இந்த வசனத்தில் சொல்லப்படலை. ஸோ நம்ம எல்லாருக்காகவும் எல்லா காரியங்களும் தேவன் இந்த மகத்துவங்களை இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிறார். ஸோ அதை குறித்து சில காரியங்களை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அவர் எந்தெந்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார், அவருக்கு எப்படி அதிகாரம் கிடைச்சிருக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 எடுத்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்து வந்து அவர் தானாகவே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கல. அவருக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்தது பிதாவானவர். ஸோ பிதாவானவர்கிட்ட இருந்து தான் எல்லாருக்கும் அந்த அதிகாரம் புறப்பட்டு வருகிறது. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வரும்பொழுது கர்த்தர் வந்து அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்போ இங்கே தெளிவாக கொடுத்துருக்கு, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து வந்தால் தான் அந்த அதிகாரம் இங்கே வந்து நம்மளால் செயல்படுத்த முடியும். அது இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கு. அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைனா கூட நம்மளுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு கூறப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த வேதத்தின் பிரகாரம் நம்மளுக்கு வந்து போதகர்கள் இருக்காங்க, நம்மளுக்கு சபை போதகர்கள் தலைவர்கள் இருக்காங்க, குடும்பத்தில் கணவன் நம்மளுக்கு இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அதிகாரம் எல்லாம் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வந்திருக்கு. ஸோ நம்ம சுயமாக இது வந்து நான் செய்ய மாட்டேன், நான் இவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் தெளிவாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கிட்ட இருந்து தான் இந்த நியமங்கள் வந்திருக்குது, இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ அந்த க்ரைட்டீரியாவில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எல்லாம் கண்டிப்பாக கீழ்ப்படிய கடவோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரியவன், நீ சின்ன ஆள் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எந்தெந்த காரியங்களில் யாருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டுமோ நம்ம கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதே பிரகாரம் தான் அவர் செஞ்சார். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் எப்படி வெளிப்பட்டதுன்னா அவரோட போதனையின் மூலமாக வெளிப்பட்டது. அவர் போதிக்கும் பொழுது மிக்க அதிகாரம் உடையவராக அவர் போதித்தார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 28 மற்றும் 29 வாசிப்போம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேத பாரகரை போர் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேத பாரகரை போல போதியாமல், ஒரு நார்மல் டீச்சரை போல் அவர் டீச்சிங் எதுவுமே பண்ணலை. அவர் பரலோகத்தில் தேவன்கிட்ட இருந்து பெற்றுட்டு வந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இது கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, நீங்கள் இப்படி தான் செயல்படணும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறீங்களா, புதிய உடன்படிக்கை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், இதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தோடு போதிச்சார் அவர். ஸோ அவர் போதித்ததை கண்டு ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த அதிகாரத்தை வந்து கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்திலேருந்து பெற்றுக்கொண்டு வந்து அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. நாமளும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம போதிக்கிறவர்களாக இருக்கணும், நம்ம சாட்சியாக இருக்கணும், நம்ம யாரும் எதை குறித்தும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. அப்புறம் அற்புதங்கள் மூலம் அவருடைய அதிகாரம் வெளிப்பட்டது. பல அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறாரு. 4 இதில் நீங்கள் படிக்கும்போது தெரியும், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் காற்றும் கடலும்
அமைதலாக இருந்துச்சு. இறையாதே அமைதலாக இருன்னு சொன்ன போது உடனே அமைதலாயிற்று. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள்னு வரும்பொழுது நம்மளும் அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி நாமளும் அதை அறிக்கை பண்ணணும். நம்ம ஏசப்பா ஏசப்பான்னு அவர் சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் நான் அழுது ஊற்றி ஊற்றி ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறது மாத்திரம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை வல்லமே கொடுத்துருக்கிறாரு. அந்த மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுதே அந்த அதிகாரத்தை தேவன் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் இன்னும் தேவகுமாரனா வெளிப்படலை. ஆனால் மனுஷனா இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுதே அவருக்கு இவ்வளோ வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து அதை அவரை அழகாக நிறைவேற்றிருக்கிறாரு. அதை நம்மளுக்கு முன்மாதிரியாக காட்டிட்டு போயிருக்கிறாரு. எதுக்காகனா நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம யாரும் பயந்தவர்கள், யாரை குறிச்சும் பயப்படக்கூடாது, எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. நம்மளுக்கு மேலே இருக்கவங்களை குறித்து ரொம்ப வெக்கப்பட்டு கூனி குறுக்கி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் உன் கரத்தில் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஏசு கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கிறவர்களாக தான் நம்மளும் வாழ வேண்டும். ஏசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சிருக்கிறார், எப்படிலாம் அவர் அற்புதத்தை அடையாளத்தை செஞ்சிருக்கிறார். குருடர்களை பார்வையிட செய்ய வச்சிருக்கிறார், முடவர்களை நடக்க வச்சிருக்கார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வச்சிருக்கார். இது வெறும் ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் உண்டான காரியம் கிடையாது. இது நம்மளுக்கும் கொடுக்கப்பட்ட காரியம். நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நம்ம ஏசப்பா ஏசப்பா எனக்குன்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே மாத்திரம் போகிறோம். அவர் சொல்கிறார் எல்லாத்தையும் நான் உன் கையிலே கொடுத்துட்டேனே, நீ தான் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவ்வளோ அதிகாரத்தையும் வல்லமே நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம பயன்படுத்தாமல் அதை பயந்து 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 அப்படியே நம்ம அதை முறைக்கு நம்ம நாட்களை தான் கடத்திட்டு போகிறோம். என்னைக்கு நம்ம அந்த தூசியை உதறி விட்டு எழும்பி இல்லை என் தேவன் கொடுத்த வல்லமையை நான் தரித்து கொள்ளுவேன். வசனம் சொல்லுதில்ல, சியோன் குமாரத்தியே தூசியை உதறி விட்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்து கொள்ளுன்னு வசனம் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த வல்லமையை நம்ம தான் தரித்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையை நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டு அதிகாரத்தோடு நம்ம எல்லா காரியத்திலேருந்து ஜெயம் பெறணும். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம சூழ்ந்து இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஜபம் பண்ணுறோம் ஆனால் சால்வ் ஆக மாட்டேங்குது அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அதிகாரத்தை உன் கையில் கொடுத்துட்டேன், பூமி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி எல்லாவற்றையும் மனுஷர் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம அந்த அதிகாரத்தை நிமித்தம் எல்லா கிரிகளும் அழித்து சாத்தான் நம் காலின் கீழே போட்டு மிதித்து அவனை நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளோ அற்புதங்களை செஞ்ச பிற்பாடு அவர் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். என்னன்னா பாவங்களை மன்னிப்பதன் மூலம் அவரோட அதிகாரம் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 2-8 வாசிப்போம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 6ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். அது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை. என்ன சொல்றாரு? பூமியில பாவங்களை மன்னிக்கிறதுக்காக மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ கர்த்தருக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து இன்னும் அவர் வந்து பாடுபட்டு மரித்து சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்னும் பரலோகத்துக்கு போல ஒரு சாதாரண மனுஷரை போல தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையிலுமே அவருக்கு வந்து பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போ அவர் வந்து நல்லவராகவே இருக்கிறார், எல்லாருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் உலகமே அங்கே எல்லா இடங்களும் சுற்றி திரிந்து பாவங்களை மன்னித்து ஜனங்களை மீட்டெடுத்து எல்லாரையும் தம் பக்கமாக அவர் சேர்த்து கொண்டு போனார். மனுஷகுமாரனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் 8ஆம் வசனத்தில். ஸோ அப்போ தேவன் இந்த நேரத்தில் மகிமை அடைகிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்திலேருந்து இந்த பூமிக்கு இறங்கி வரும்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை கரெக்டாக செய்கிறாரு. அப்போ வந்து அவர் ஒன்றுனா செய்யும்பொழுது இதனால தேவனோட நாமம் உயர்த்தப்படுகிறது, தேவனோட நாமம் மகிமை அடைகிறது. அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நம்மளோட லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம அதை யூஸ் பண்ணும்பொழுது இது நிமித்தம் தேவனோட நாமம் மகிமைப்படுத்துகிறோம் நம்ம. ஸோ அவர் நாமம் உயர்த்தப்படுகிறது, நம்ம மூலியமாக தேவனோட நாமம் உயர்த்தப்படுகிறது. அடுத்தது வந்து நியாயம் தீர்ப்பு செய்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 27 எடுத்து வாசிப்போம். யோவான் 5:27.
மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயம் தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு வந்து நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் இந்த பூமியில் ஒரு மனுஷனாக வாழும்போதே ஆண்டவர் பரலோகத்திலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. பிதாவாகிய தேவன் கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் நியாயம் தீர்ப்பு செய்யலை அந்த நேரத்தில். அப்போ அவர் வாழ்ந்துட்டு இருந்த நாட்களில் அவர் நியாயம் தீர்ப்பு செஞ்சுருந்தாருன்னா ஒரு மனுஷரும் இருந்திருக்க முடியாது. அப்போ அவர் வந்து எல்லாரும் வந்து ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிப்பு உண்டாகணும், எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி கரிசனை உள்ளவராக இருந்து நல்லவராகவே இருந்து அந்த சூழ்நிலையில் அவர் நியாயம் தீர்ப்பு செய்யவே இல்லை. ஏன்னா அவர் வந்து அதே வசனம் 5:22 கொஞ்சம் மேலே போய் படிங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாயம் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அந்த நியாயம் தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் அழிச்சிருக்கிறாரு. ஆனால் அதை வந்து அந்த சூழ்நிலையில் அவர் பயன்படுத்தியிருந்தாருன்னா நிறைய பேர் ரட்சிப்பு அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து, ஒரு நாள் வருவார், மறுபடியும் 2ஆம் முறை வரப்போகிறார். எதில்? குதிரையின் மேலே வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வருவார், நியாயம் தீர்க்க வருவார், நல்லோர்களையும் தீயோரையும் நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார். அவர் வந்து வரும்பொழுது நம்ம அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த பூமியில். அவர் வந்து 2ஆம் முறை வந்து எல்லாரும் நியாயம் தீர்க்கும் பொழுது அப்போ நல்லவர்களும் கெட்டவர்களும் அவர் வேறு பிரிக்க வரப்போகிறார். அப்போ அந்த சூழ்நிலை வரைக்கும் அவர் இரக்கம் உள்ளவராக இருந்து பாவங்களை மன்னிக்கிறவராக இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அழகாக பயன்படுத்தி எல்லா ஜனங்களும் மீட்படையணும், யாரும் விடுபட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இரக்கம் உள்ளவராகவே இருந்து தம் அதிகாரத்தை அழகாக பயன்படுத்திட்டு போயிருக்கிறார் இந்த பூமியில். ஸோ அவர் போனவர் சும்மா வெறுமையாக போயிட்டு போல அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம கரத்தில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நாமளும் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருந்து நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாக இருந்து சத்துருவின் சகல வல்லமைகள் மேலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருந்து தேவனுக்காக ஒரு கூட்ட ஜனத்தை நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க அந்த அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அடுத்து அவர் அந்த இயேசு கிறிஸ்து அதே அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை வந்து நியாயம் தீர்க்கல. அவர் என்ன சொல்லிட்டு போறார்? அவர் நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். அப்போ நியாயம் தீர்த்திருந்தாருன்னா அவள் பாவத்துக்கு அவள் கல்லால் எரிய வந்து கொலை செஞ்சு போயிருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கார், பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதே போல் நம்மளோட பாவங்களையும் அவர் குற்றங்களையும் அவர் மன்னிக்கிற தேவன். அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. அடுத்து தேவன் நம்மளுக்கு என்னென்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது நம்ம முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம், இந்த பூமியில் வாழணும்னா ஒரு அதிகாரத்தில் ஒரு உயர் ஸ்தலத்தில் இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு தகுதின்றது ஒரு தேவைப்படுது. நம்ம படிப்பில் நம்ம படிச்சிருந்தா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். நம்ம ஒரு லீடர் ஆகணும்னா குவாலிஃபை ஆகணும்னா நம்ம வந்து நிறைய படிப்பு இருக்கணும், இல்லை ஒரு செல்வந்தராக இருக்கணும், ஒரு அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கணும் நம்ம. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்துக்கு எந்த தகுதியும் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. நீ என்னை நம்பி வா, ஏசப்பான்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லி அவர்கிட்ட போகும் பொழுது அவர் நம்ம எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு கையில் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் சொல்லலை உனக்கு மாத்திரம்தான் கொடுப்பேன். நம்ம நினைக்கிறோம் அந்த ஊழியக்காரங்க நல்ல பெரிய கூட்டத்தை நடத்துகிறாங்களே, இத்தனை அற்புதங்கள் நடக்குது, இவ்வளோ அதிசயங்கள் நடக்குது அப்படி நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனால் அவங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் கொடுத்தாரா அந்த வல்லமை அதிகாரத்தையும்? இல்லை, பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் அவரை சொந்த இரட்சகராக ஏசப்பான்னு ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கை பண்ணுகிற எல்லா கையிலும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இப்ப மார்க் 6:7 படிப்போம் நம்ம. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு அவங்களுக்கு? அசுத்த ஆவிகளை துரத்துவதற்காக அதிகாரம் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? அந்த 12 சீஷர்கள். அவர்களை யார் மெஜாரிட்டி? எல்லாருமே யார்? எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. அவங்களுக்கு ஏதாவது படிப்பு தகுதி இருந்துச்சா? அவங்க ஏதாவது ஸ்கூலுக்கு போய் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டான பொசிஷனில் இருந்தாங்களா? இல்லை ஒரு உயர் பதவியில் இருந்தாங்களா? யாரும் அப்படி கிடையாது. எல்லாமே படிப்பறிவு இல்லாத ஒரு மீன் தொழில் பிடிக்கிறவங்க இருந்தவங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, நீங்கள் போய் அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை தான் தேவன் நம்மளுக்கும் கொடுத்துருக்கிறார். நம்ம தான் அசுத்த ஆவிகளை போய் துரத்தாம பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு பேய் பிடிச்சவங்களை யாராவது பார்த்துட்டு ஐயோ அது நம்மளை வந்து அண்டிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் நாம போய் நிற்கும் பொழுது அது நம்மளை பார்த்து பயந்து ஓடணும். அந்த அதிகாரத்தை தேவன் நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதே இல்லை. நான் இங்கே நின்று பெருசாக
பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் எனக்குள்ளேயும் பயம்ன்றது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை எல்லாம் தியானிக்கும் போது தான் நினச்சி பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டார், நம்ம ஏன் அதை எடுத்துக்காமல் நம்ம ஏன் பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஐயோ இது எனக்குரியது கிடையாது, இது அவங்களுக்குரியது, அவங்க மாத்திரம்தான் போய் செய்யணும், இவங்க கை வச்சா மாத்திரம்தான் அற்புதம் நடக்கணும், நம்ம ஏன் அந்த அவிசுவாசம் நம்ம சிந்தையில் வந்துக்கிட்டு இருக்கு? கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஏன் அப்போ நம்மளும் அந்த அசுத்த ஆவியை துரத்த முடியாதா? நம்மளுக்கும் அந்த வல்லமையும் அதிகாரம் தேவன் நம்மளோட கரத்தில் இருக்கிறார். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது வியாதியில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். நான் ஜெபிக்கும் பொழுது இந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும், இந்த நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். நம்ம அடுத்து லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நம்ம பயப்பட வேண்டிய வேலையே இல்லையே. ஐயோ நம்ம போய் அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமா, நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஐயோ இவங்க ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்குது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமோ, யாரோ ஒருத்தவங்க வியாதியாக இருக்கிறாங்க, கேன்சரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் ஜெபிச்சுட்டு வந்தால் ஐயோ எனக்கு வந்துடும் போல, அதையும் பயமாக இருக்குது, எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, நம்ம சிந்தை தான் அப்படி போராடிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறார் அவர்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லிட்டார்ல. அவர் சொன்னார்னா அவர் செய்வார். நிச்சயமாக நம்மளுக்கு அந்த அதிகாரத்தையும் நம்ம பயன்படுத்தி சாத்தான் என் காலின் கீழன் போட்டு நம்ம நசுக்கணும். ஏன்னா அவர் ஏற்கனவே செய்து முடிச்சுட்டார் சிலுவையில். அவன் பொய்க்கு பிதாவுமானவனா சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம அவனை பார்த்து பயந்து 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 ஐயோ நான் போய் செஞ்சுட்டேன்னா எனக்கு ஏதாவது ஆகிடுமா, எனக்கு ஏதாவது ஆகிடுமா, என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, ஐயோ அவங்களுக்காக அவங்க வறுமையில் இருக்கவங்களுக்காக நான் போய் ஜெபிச்சா என்னோட பணத்தில் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி என்னென்னவோ போட்டு சிந்தையில் குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிறான் இந்த நாளில் பிசாசு. நம்மளோட சிந்தையை ஆளுகை செய்கிறது தான் அவனோட வேலை. எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒரு கோட் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது வெறுமையாக வச்சுட்டு இருந்தோம்னா தான் சத்ரு நம்ம சிந்தையில் ஏதாவது போட்டு நம்மளை அசைய வச்சுக்கிட்டே அப்படியே இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படியே நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது தெளிவாக கொடுத்துருக்கு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு தேவன் வைராக்கியமாக சொல்லிட்டு போயிருக்கார். அந்த வைராக்கியத்தோடு நம்ம போய் ஒவ்வொரு நாளும் எல்லா கிரியைகளும் அழித்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். எதை குறித்தும் நம்ம பயப்படவே கூடாது. ஒரு சில ஊழியக்காரங்கள்லாம் பண்ணும்போது பெரிய ஸ்டேஜில் நின்று எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் ஆச்சரியமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து எப்படி யூஸ் பண்ணுறாருல்ல அப்படின்னு. ஏன் அந்த அதிகாரம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நம்ம ஏன் அதை உணர மாட்டேன்றோம்? நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்கிறோம். ஐயோ இது எனக்குரிய காரியம் இல்லை, இது அவங்களுக்குரிய காரியம். அவங்களாம் இந்த வேதத்தை எடுத்து வாசித்து அப்படியே சுவைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அப்படியே எடுத்து அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறார். நம்ம படிக்கிறோம் ஆனால் அதை செயல்படுத்த மாட்டேன்றோம். அதுதான் நம்மளுக்கு உண்டான வித்தியாசம். இனிமேல் நம்ம எல்லாரும் அந்த வைராக்கியம் கொண்டவர்களாக இந்த வாசிச்சோன்னா இதை நம்ம செயல்படுத்தி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏசப்பா நான் இப்போ செய்ய போகிறேன், நான் இவங்களுக்காக போய் ஜெபிக்க போகிறேன்ப்பா, எனக்கு என் கண்ணில் நான் அற்புதம் பார்க்கணும், அவங்க அந்த விடுதலை பெறணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த அதிகாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து நம்மளுக்கு சீஷராக்குவதற்கான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் தேவன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 18-20 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் ஆமென். எவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றார் ஆண்டவர்? சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் மேலே வானத்தில் இருக்கும்பொழுதும் தேவன் எனக்கு பரலோக தேவன் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. நான் இந்த பூமியில் வாழும்போதும் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. அதே அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி கடைசியாக சொல்லிட்டு போன வார்த்தைகள் இதெல்லாம். நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை பயன்படுத்தி சகலரையும் சீஷராக்குங்கள், போய் அறிவியுங்க, அவங்களுக்காக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால
போய் ஞானஸ்தானம் கொடுங்க. நம்மளையும் சீஷராக்க சொல்கிறாரு தேவன். போய் யாருக்கெல்லாம் நம்மளால் சத்தியத்தை சொல்ல முடியுமோ போய் சொல்லுவோம். நம்ம பயந்து ஐயோ நம்ம சொன்னோன்னா அவங்க எடுத்துப்பாங்களான்னு தெரியலையே, நம்ம போய் சொல்லும்போது நம்மள்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒதுங்கி நிற்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க அதை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் செய்யுங்க, ஏசப்பா உங்களுக்கு செய்வார், நீங்கள் ஏசப்பாவை நம்பி வாங்க, அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆத்துமாக்கும் நம்ம காவலாளிகளாக இருக்க வேணும். நம்ம பாட்டுக்கு ரட்சிப்பை பெற்றுட்டோம், ஏசப்பா கிட்டேருந்து எவ்வளோ நன்மையை பெற்றுட்டோம். நம்மளும் ஆதியில் பாவத்தில் தானே இருந்தோம், நம்மளும் குப்பையில் தானே கடந்தோம். நம்மளை எடுத்து உயர்த்தி நம்மளை ஒரு அழகான ஒரு மேன்மையான ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம அப்போ எத்தனை பேருக்கு நம்ம சாட்சியாக நம்மளோட வாழ்க்கையை குறித்து சொல்லி அவர்களை ஏசப்பா கிட்ட கொண்டுட்டு வரோம் நம்ம. ஸோ நம்ம இது எனக்குரிய பங்கு இல்லை, சுவிசேஷம் சொல்கிறது ஊழியம் செய்கிறதெல்லாம் போதகருக்கு உண்டான காரியம், பாஸ்டர்ஸ்க்கு உண்டான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி நின்றுறோம். நம்ம ஒரு குறிப்பிட்டவங்க மாத்திரம்தான் இதை செய்யணும், என்னோட காரியம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி நின்றோம். ஆனால் ஏசப்பா அப்படி சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. போய் உலகமெங்கும் போய் சீஷராக்குங்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சீஷர் ஆகணும். யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு சுவிசேஷம் அறிவிச்சதுனால தானே நம்ம இன்னைக்கு விடுதலை பெற்று இங்கே தைரியமாக வந்து அவர்கிட்ட வந்து நிற்கிறோம். அப்போ நம்ம அறிவிக்கும் போது தான் அடுத்த ஜனங்களும் யாரெல்லாம் கட்டில் இருக்கிறாங்களோ அவங்களாம் விடுதலை பெற்று ஏசப்பா கிட்ட வருவாங்க. ஏசப்பா சொல்லிட்டு போகிறாரு, யோவான் 14:12 14:12 சொல்கிறாரு, என்னை காட்டிலும் அதிகமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் தான் சொல்லியிருக்காரு. அதை வாசிப்போம். யோவான் 14:12. ஆமென். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் மாத்திரம்தான் செய்வேன், எனக்கு மட்டும்தான் கொடுத்தாரு, பரலோக தேவன் என்கிட்ட கொடுத்தாரு, என் டியூட்டியை நான் செஞ்சுட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாரா? இல்லை, என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்கன்னு சொல்லி நம்மளை பிளஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் 2ஆம் வருகையில் வரும்பொழுது நம்மளக்கிட்ட கணக்கு கேட்பார்ல, நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போனேனே, ஒரு அத்தாரிட்டியை கொடுத்துட்டு போனேன், நீ அதை பயன்படுத்தி எத்தனை ஆத்மாவை என்கிட்ட கொண்டு வந்த, எத்தனை அற்புதத்தை நீ செஞ்ச, நீ என் நாமத்தினால பேயை ஓட்டினான்னு நம்மகிட்ட கேட்பார்ல, அவர் கண்டிப்பாக கேட்பார்ல. ஸோ நம்ம அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்க அதிகாரத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தாதது தான் பெரிய தப்பு நம்ம செய்கிறது. பயந்து இது எனக்குரிய காரியம் இல்லை, எனக்குரிய காரியம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நம்ம எழும்பி நிற்கணும். நம்ம எழும்பி நிற்கும் போது நம்மளை எதிர்க்கிற எல்லா சத்ருவின் சேனைகளும் கீழே விழத்தாட்டப்படும், எல்லாம் விழுந்து நிற்கும். நம்ம துதிச்சு ஜெபிச்சு ஆராதிக்கும் பொழுது நம்மளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சத்ருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும். வசனம் மத்தேயு 18:18 வசனம் சொல்லுது, பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரே காரியம், இந்த பூமியில் சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம கட்டி ஜெபிக்கணும். நம்ம அழித்து ஜெபிக்கணும். நம்ம வந்து பயப்படக்கூடாது. ஏசப்பா எனக்கு ரைட்டில் கனவு வருது, கெட்ட கனவு வருது, எனக்கு பயமாக இருக்கு, நான் என்னப்பா பண்ணுறது, என்னை எடுத்து என் தலையில் பூசி ஜெபிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒரு பைபிள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் படுப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவன் வந்து போய் பேசுகிறவன், நம்மளை பயமுறுத்திக்கிட்டே நம்ம சிந்தையை குழப்பிக்கிட்டே தான் இருக்கிறான். நம்ம போய் அவனை எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான்னு வசனம் கிளியராக சொல்லுது. ஸோ அப்போ நம்ம எதிர்த்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் இதோ உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், இந்த நேரத்தில் இங்கேருந்து வெட்டி வெளியேறு அப்படின்னு சொல்லி அதிகாரம் கொடுக்கும்போது நம்ம சிந்தையை குழப்பறதுக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது. அதே போல் வியாதியில் இருக்கவங்களை நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுட்டு போகணும், ஏசப்பா நான் இந்த ஆத்மாக்கு நான் காவலாளியாக இருக்கிறேன், நான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன், இவங்க விடுதலை பெறதை என் கண்கள் காணணும், நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரத்தோடு நம்ம போய் செயல்படும் போது கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்க்குறாரு. ஓ என் பிள்ளை இவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறாங்க, நான் கண்டிப்பாக நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளை வந்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பேதுரு நடந்து போகும்பொழுது அவரோட நிழல் பட்ட மாத்திரத்தில் எத்தனையோ பேர் அற்புதங்களையும் விடுதலை பெற்றாங்கல்ல. ஸோ நம்மளுக்கும் அந்த வாஞ்ச வரணும். ஏசப்பா நம்ம கேட்போம், ஏசப்பா நான் போகிறேன்ப்பா, நான் நடந்து போகும்பொழுதே என் நிழல் பட்ட உடனே எல்லாருக்கும் அந்த விடுதலை உண்டாகணும்ப்பா, நான் அந்த வீதியில் நடந்து போகிறது, என் ஆஃபீஸில் நடந்து போகும்பொழுது, என் வீட்டில் இருக்கும் பொழுது, நான் நடக்கும் பொழுது ஆண்டவரே நான் அற்புதத்தையும் அதிசயத்தை நான் பார்க்கணும் அப்படி நம்ம ஜெபிக்க அந்த வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வைராக்கியத்தை கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார். நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட போகிற தேவையில்லை. ஸோ இந்த அதிகாரங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இதை நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். எழுந்து நிற்போம்மா, நம்ம ஒரு ஜெபம் செய்வோம். ஒரு சிறிய பாடல் பாடும்.
வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. சேர்ந்து சொல்வோமா? பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவையா இருக்கிறது ராஜாவே. இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு அந்த பரலோக வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டிருக்கிறீர் ராஜாவே. அந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கரத்திலே கொடுத்திருக்கிறீர் ராஜாவே. என்னை காட்டிலும் அதிக காரியங்களை செய்வீர்கள் என்று நீர் 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லி முடித்து விட்டீர் ராஜாவே. நாங்கள் அதை பயன்படுத்தாமல் ராஜாவே இதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றாமல் இதோ நாங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜாவே இந்த வேளையிலே சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேளையிலே எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்கள் சபைகளுக்கு விரோதமாக, எங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று யுத்தம் பண்ணுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளும் உம்முடைய இரத்தத்தை கொண்டு ஆண்டவரே சுட்டெரித்து சாம்பலாக்கி பாதாளத்தில் தள்ளுகிறோம் ராஜாவே. ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் சித்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் ஆண்டவரே இதோ நாங்கள் சுட்டெரித்து சாம்பலாக்கி பாதாளத்தில் தள்ளுகிறோம் ராஜாவே. எங்கள் சிந்தையில ஒரு விடுதலை, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு விடுதலை. இதோ தேவனுக்காக வாழக்கூடிய வைராக்கியம் உள்ளவர்களாக அந்த அதிகாரத்தை பெற்ற நாங்கள் ராஜாவே உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய சாட்சியை பார்த்து ஜனங்கள் உம்மாண்டையில வரணும் தகப்பனே. அப்பா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. அந்த சிலுவையில நீர் சிந்தின இரத்தம் ஆண்டவரே வெறுமையாய் போக கூடாது ராஜாவே. அந்த ஒரு சொட்டு இரத்தம் எங்கள் மத்தியில இறங்கும் பொழுது இதோ நாங்கள் ஆண்டவரே மீட்கப்பட்ட ஜனங்களாக உமக்கு சாட்சி உள்ள ஜனங்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜாவே. அப்பா, நாங்கள் எதை கண்டும் கலங்காமல் சோர்ந்து போகாமல் அப்பா சூறை செடியில உட்கார்ந்து சோர்ந்து போய் கிடக்காதபடிக்கு தூசியை உதறிவிட்டு எழும்பக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. அப்பா, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னீரே. சீயோன் குமாரத்தியே, உன் வல்லமையை தரித்துக்கொள். யாரெல்லாம் இந்த வேளையில ஆண்டவரே கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கிறார்களோ இதோ தூசியை உதறிவிட்டு எழும்பக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையில நாமத்திலே அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. நன்றி சொல்லி துதிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.